السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم قال سآوي إلى جبل يعصمني من الماء قال لا عاصم اليوم من أمر الله إلا من رحم وحال بينهما الموج فكان من المغرقين صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் நிலைநடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள் அன்னாரின் தோழர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சாலிஹின்கள் குறிப்பாக இந்த காணொளியில் இணைந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் தொடர்படியாக வாரம் வாரம் புதன்கிழமை நாம் குர்ஆன் ஆயத்துக்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நல் அமல்கள் அத்தனையும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்து அருள் புரிவதோடு நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் செலவீனங்களிலிருந்து பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான அடியார்களாக வாழ்வதற்கு பரிபூர்ணமாக தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. மரியாதைக்குரியவர்களே, தொடர்படியாக நாம் பார்த்து வரக்கூடிய இந்த தஃப்சீரில் இன்றைய தினம் சூரத்துல் ஹூதில் 43வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 41, 42 இந்த 2 ஆயத்துலேயுமே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட பின்னாடி வெள்ளம் ஏற்பட்ட பின்னாடி தன்னுடைய மகனை வந்து கூப்பிடுறாங்க. 42வது ஆயத்தில் தன்னுடைய மகனை வந்து கூப்பிடுறாங்க, நீ வந்துருமா, நீ அங்கே இருந்தேன்னு சொன்னாக்க உனக்கு வந்து வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க. அவர் வந்து வர மறுக்கிறார். போன வாரம் அதோட நிப்பாட்டி இருந்தோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த ஆயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க 4 ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. முதல் மகன் பேர் சேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி 2வதுனுடைய மகன் பேர் ஹாம், 3வதுனுடைய மகன் பேர் யபீஸ், அதை வந்து யாபேத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 4வது மகன் தான் பிரச்சனைக்குரிய நபராக இருந்தார். இந்த 3 பேரும் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ 4வது இருக்கக்கூடிய நபர் அவர் வந்து ஹன்ஆன் அப்படின்னு யாம் அல்லது ஹன்ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர். இந்த 4வது நபர் தான் என்ன செஞ்சார், இஸ்லாத்துக்கு வரலை. அவர் தான் இந்த சம்பவத்துக்குரிய நபராக இருக்கிறார். அப்போ அவர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவரை வந்து கூப்பிடுறாங்க, நீ வந்து ஏறிக்க, கப்பலில் வந்து ஏறிடு, இங்கே இருந்தேன்னு சொன்னாக்க உனக்கு வந்து தண்ணி வந்து அடிச்சிரும், உன்னை வெள்ளத்தில் அடிச்சிரும் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தில் அவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவர் ஒரு ஆள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. அப்போ தன்னுடைய தகப்பனார் கூப்பிடுறாங்க, அவர் மறுக்கிறாரு, ஏற மறுக்கிறாரு. அதோடு நின்றுருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்க, நான் வந்து தண்ணியே ஏறாத ஒரு உயரமான மலையின் மீது நான் ஏறிக்கிறவேன், தஞ்சம் அடைஞ்சிருவேன் இங்கே. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகாது, எனக்கு வந்து எதுவும் ஒன்றும் ஆகாது, வெள்ள பிரளயமோ எதுவுமே என்னை வந்து என்ன செய்யாது, எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ என்னை வந்து அது பாதுகாத்துரும், தண்ணீரில் மூழ்கடிக்க விடாமல் அது என்னை பாதுகாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிக்கிறாங்க, நீ நினைக்கிறது தப்புப்பா, இது வந்து யாரையுமே விட்டு வைக்காது. ஏண்டாக்க இந்த வெள்ளப்பிரளயங்கிறது வந்துட்டு அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வந்திருக்குது. நீ நினைக்கிற மாதிரி வந்துட்டு அது மனிதருடைய புறத்துலேருந்து வந்துருச்சுன்னு சொன்னாக்கா நீ நினைக்கிற மாதிரி அது நடக்கும். ஆனால் இது அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வந்ததுனால நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. கண்டிப்பாக வந்து மலை உச்சி வரையும் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நம்ம போன வாரமே சொன்னால் எந்த அளவுக்கு ஏறிச்சு அப்படின்னு சொன்னாக்க மலையை விட 150 மீட்டர் அதிகமாகவே ஏறிச்சு, தண்ணி ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க, இல்லை நான் வந்து பாதுகாத்துக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, பேச என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க ஒரு வெள்ளம் வந்து கடுமையான ஒரு அலை, அந்த அலை வந்து அவர் அடிச்சிருச்சு. அவர் அடித்த உடனே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு அவரை. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கப்பலும் புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அல்லாஹ் உத்தரவுப்பட்ட நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் உத்தரவு போட்டான். அப்போ கடைசியாக வந்து அவன் மூழ்கடிக்கப்பட்டான். அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யாம்ங்கிறவர் வந்துட்டு மூழ்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆயத்தை முடிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க,
அல்லாஹுக்கு முன்னாடி யார் என்ன செய்ய முடியாது, அவனுடைய சக்திக்கு முன்னாடி யாராலையும் ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக வந்து எல்லாரும் தோத்து தான் போவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கிது, பாடம் கிடைக்கிது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கால, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் யாம் அப்படிங்கிறவர் சொன்னார், சஆவி, நான் தஞ்சம் அடைந்து கொள்வேன், நான் வந்து என்ன செஞ்சிருவேன், என்னை பாதுகாத்துக்கிருவேன், நான் ஒதுங்கிக்கிருவேன். எங்கே? இலா ஜபலின், ஒரு மலையின் மீது ஒதுங்கிக்கிருவேன். யஸிமூனி, அந்த மலை எப்படிப்பட்ட தெரியுமா? யஸிமூனி மினல் மாஇ, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து என்னை பாதுகாக்குமே அப்படிப்பட்ட ஒரு மலையின் மீது நான் ஏறிக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் யாம் சொல்கிறாங்க. சொன்ன அடுத்த நிமிஷத்தில் இந்த இப்போ வந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா ஆசிம யௌம், லா ஆசிமல் யௌம், இன்றைய தினம், ஒன்னே ஒன்று விளங்கிக்கப்பா, இன்றைய தினம் பாதுகாக்கக்கூடிய எதுவும் இல்லை. ஏன் தெரியுமா இல்லை? மின் அம்ரில்லாஹி, இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலேருந்து வந்திருக்குது. அதனால நீ நினைக்கிற மாதிரி இது யாராலும் உன்னை வந்து காப்பாற்ற முடியாது. இன்றைய தினம் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை வேற யாருக்கும் கிடையாது. அதே சமயத்தில் சில பேரை மட்டும் காப்பாற்ற முடியும். யாருண்டாக்க இல்லா மர் ரஹிம, அல்லாஹு தஆலா யாருக்கு ரஹமத்து செஞ்சிருக்கிறானோ அவங்கள தவிர மற்ற யாரையுமே காப்பாற்ற முடியாதுப்பா. வஹால பைனஹுமா, இந்த ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்த நிலைமையில, அத்தாவும் பிள்ளையும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல் மௌஜூன், ஒரு அலை வந்து அடித்தது, ஒரு அலை வந்துருச்சு, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு அலை வந்துருச்சு, அலை வந்து அடிச்சுட்டு போயிருச்சு. ஃபகான, அந்த அலை எப்படி தெரியுமா ஆயிருந்துச்சு? ஃபகான மினல் முகரகீன, அந்த அலை இவங்க பேசிக்கிட்டு இருந்தவங்கள தன்னுடைய மகனாரை அடித்து அந்த அலையில் மூழ்கடிக்கப்பட்டவரை ஒருவராக அதை ஆக்கிருச்சு. அப்போ அவர் பேசின பேச்சுக்கள், நான் வந்து மலை உச்சியில் போயிடுவேன், என்னை காப்பாற்ற முடியும், என்னை வந்து அந்த அலைகளிலிருந்து மலை காப்பாற்றிடும் அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே பொய்யாயிருச்சு. மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முன்னாடி அத்தனையும் பொய்யாயிரும் அப்படிங்கிறத அந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்து 44வது ஆயத்து, இங்கே வந்து எது சம்பந்தமாக எல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ வெள்ளம் வந்து அங்கே கப்பல் கிளம்பி போயிருச்சு. லாஸ்ட்டாக அடிக்கப்பட்டது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் யாம் அல்லது ஹன்ஆன் அப்படின்ற நபரை அடிச்சுட்டு போயிருச்சு. இப்போ குறிப்பிட்ட நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கொண்டு வர்றாங்க. அந்த கப்பல் வந்து ஏறத்தாழ 150 நாள் பயணப்பட்டது அப்படின்ட்டு எழுதுறாங்க. 150 நாள் அந்த கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு எழுதுறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது வந்து அந்த கப்பல் ஒதுங்கினது வந்துட்டு 7வது மாதம், அது புறப்பட்டதுலேருந்து 7வது மாதம் 17ஆம் தேதி அது கரை ஒதுங்கிருச்சு, அந்த மலை மேலே போய் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இதில் வந்து முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அல்லாஹ் பின்னாடியும் சில விஷயங்கள் வருது, நம்ம பார்ப்போம். சரி, இதுக்கு அடுத்து வந்துட்டு இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், குறிப்பிட்ட காலங்கள் நேரங்கள் வந்த பின்னாடி பூமிக்கு அல்லாஹ் முதல்ல உத்தரவு போடுறான், நீ தண்ணியை வெளியாக்குறத நிப்பாட்டிரு. அப்போ தண்ணியை கொப்பளிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அந்த பூமி வந்து என்ன செஞ்சு தண்ணியை கொப்பளிச்சுக்கிட்டே இருந்துச்சு, நீ தண்ணியை கொப்பளிக்கிறத நிப்பாட்டிரு அப்படின்னு பூமிக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். பூமி தண்ணியை கொப்பளிக்கிறத நிப்பாட்டிருச்சு. அதே மாதிரி வானத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான், நீ மழை பெய்யுற தண்ணியை வெளியாக்குறத நிப்பாட்டு, பூமிக்கு தண்ணியை கொப்பளிக்கிறத நிப்பாட்டுன்னு சொன்னான். அங்கே வந்து தண்ணியை ஊத்துறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ சொன்ன பின்னாடி வானமும் அதே மாதிரி நின்றுச்சு. நின்று கொஞ்ச நாட்களில் என்ன செஞ்சுச்சுன்னா தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெள்ளம் ஏற்பட்ட இடங்கள்லேருந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, தண்ணி வடிய ஆரம்பிச்சோம்னா சில இடங்களில் கொஞ்சமாக அந்த நிலங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மலையை விட 150 மீட்டர் மேலே தண்ணி நின்றுச்சு, அந்த தண்ணியை வடிய ஆரம்பித்தது. அப்போ தான் மலையினுடைய முகடுகள், அந்த மேலே உள்ள உச்சி மலை வந்து தெரிய ஆரம்பித்தது. அந்த இடத்துல ஜூதுன்ற மலைக்கு மேலே அந்த கப்பல் போய் நின்றுச்சு அப்படிங்கிறது இந்த ஆயத்தில் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அந்த நேரத்தில் சொல்லி காமிச்சா, அநியாயக்காரர்கள் அநீதக்காரர்கள் என்னது அவங்களுக்கு அழிவு தான், கேவலம் தான் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்லி முடிக்கிறான். சரி, இதனால் இது மூலியமாக இந்த பாடத்தில் வந்து எல்லாம் நமக்கு என்ன சொல்லித்தரான் அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்கிருச்சு அப்படின்னாக்கா அது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு முஃபஸ்ஸிரீன்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. இதில் வந்து அவங்க முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த ஜூத் அப்படிங்கிறது இப்னு உமர் அப்படின்ற ஒரு தீவுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த இப்னு உமர் தீவில் தான் அந்த மலை இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க.
இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது அங்கே இல்லை, வேற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதில் வந்து சில விஷயங்களை கொண்டு வர போகும்போது என்ன சொன்னால், ஜூது அப்படிங்கிற மலை வந்து துருக்கியில் இருந்து கிழக்கு துருக்கி அந்த இடத்துல தான் இருக்குது, கிழக்கு துருக்கியில் தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து குர்திஸ்தான் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் தான் அந்த மலை இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அங்கே உள்ள மலைக்கு தான் இந்த பேர் இருக்குது, ஜூதுன்ற பேர் அந்த மலைக்குள்ள பேர் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இது வந்து இவங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாங்க. இப்னு உமர் அந்த தீவுக்கு வடக்கு பக்கம் இருக்குது இந்த தீவு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க, இந்த மலையை வந்து ஜூதுன்னு சொல்கிறத விட அராரத் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. அராரத் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. சரி, இது வந்து வில்லியம் பழைய ஏற்பாட்டில் வந்து இது சொல்லப்பட்டிருக்குது. துருக்கியின கிழக்கு பக்கம் வான் அப்படிங்கிற ஏரிக்கு தென்மேற்கில் இந்த மலையினுடைய முகடு இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இந்த மலையினுடைய உயரம் வந்து 16,853 அடி உயரம். இதனுடைய உயரம் வந்து 16,853 அடி உயரம் சொல்கிறாங்க. ஏறக்குறைய கிலோமீட்டர் கணக்கு வச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க 5,137 கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் அலம். இந்த விஷயத்தை அல் முன்ஜித் அப்படின்ற கிதாபில் இருந்தும் தஃப்சீர் மாஜிதி அப்படின்ற கிதாபில் இருந்தும் பிரிட்டானிக்கா தகவல் களஞ்சியம் அப்படின்ற ஒரு கிதாபில் இருந்தும் இப்னு கசீர் இமாம் எடுத்து நமக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இது ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வர்றாங்க. அடுத்து இதுக்கு வந்துட்டு இந்த கப்பலுடைய விஷயத்தில் வந்துட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க சொல்லி காமிக்கிறாங்க. இந்த மலையினுடைய விஷயத்தில் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, ஜூத் அப்படிங்கிறது வந்துட்டு மௌசில், இது வந்து ஈராக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. முதல்ல சொன்னவங்க துருக்கியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து ஈராக்கில் வந்துட்டு ஒரு மலை குன்று, இது ஈராக்கில் உள்ள ஒரு மலை குன்றுக்கு பேர் தான் இது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இன்னும் முஃபஸ்ஸிரீன்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து பலஸ்தீனத்தில் உள்ள ஒரு மலைக்கு பேர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பல முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் கூட அதிகப்படியான முஃபஸ்ஸிரீன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிச்ச அந்த விஷயத்தை தான் சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி கஅப் இப்னு அல் அஹ்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, அந்த கப்பல் போய் நின்றது ஜூது மலைக்கு மேலே போய் நின்றுச்சு. இது வந்து பூமியில் இந்த கப்பல் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி பூமியில் ஒரு பகுதியில் இருந்து எல்லா பகுதியும் சுற்றி வந்துருச்சு, எங்கேயுமே அந்த கப்பல் போகாத இடம் இல்லை, எல்லா இடமும் போயிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த கப்பல் வந்துட்டு ரஜபு மாதம் 10வது நாள் அவங்க ஏறினது. ரஜபு மாதம் 10வது நாள் கப்பலில் ஏறினாங்க. 150 நாள் அதில் வந்து பயணப்பட்டிருக்கிறாங்க. ஏறத்தாழ 150 நாள் பயணப்பட்டிருக்கிறாங்க. அப்பண்டா 3-4.5 மாதத்துக்கிட்ட நெருங்கி போகுது. அப்போ ரஜபு, ஷாபான், ரமலான், துல்காதா, துல்ஹஜ், இந்த 5 மாதம் ஏறத்தாழ இந்த 5 மாதம் அவங்க பயணப்படுறாங்க. துல்ஹஜ் மாதம் தான் அந்த கப்பல் போய் நிற்கிது, கரெக்டாக வரும். ஏண்டா நம்ம வரலாற்றில் நம்ம பார்த்துருப்போம், இந்த கப்பல்லேருந்து அவங்க வெளியானது நாள் வந்து முஹர்ரம் மாதம் 9-10 தான் அவங்க வெளியானாங்க. அந்த கப்பல்லேருந்து வெளியாக்கப்பட்ட நாள் அந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கப்பல் நின்ற உடனேயே யாரும் வெளியே வரலை, ஏண்டா தண்ணி வடிகிறதுக்கு நாளாயிருச்சு, அதனால் எல்லாருமே அந்த கப்பலுக்குள்ளே தான் இருந்தாங்க. பின்னாடியே இந்த ஆயத்து வருது, அந்த கப்பலுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு ஏறத்தாழ 1 மாத காலங்கள் அந்த கப்பலுக்குள்ளே இருந்தாங்கன்னு எழுதுகிறாங்க. அல்லாஹ் அலம். அப்போ அதுக்கு பிற்பாடு தான் வெளியே வந்தாங்க அப்படின்ற சொல்லு வந்து கரெக்டான சொல்லா இருக்குது. இப்போ இவங்க சொன்ன மாதிரி ரஜப் மாதம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி ரஜபு மாதம் 10வது நாள் உள்ளே போகிறவங்க ரஜபு, ஷாபான், ரமலான், துல்காதா, துல்ஹஜ், இந்த துல்ஹஜ் மாதம் பொறையில் வந்து நின்றுச்சு கப்பல். அதுக்கப்புறம் முஹர்ரம் 10ல் அவங்க வெளியாகிறாங்க. அப்போ ஏறத்தாழ கரெக்டாக வருது, அவங்க சொன்ன கணக்கு 150 நாட்கள் கணக்கு கரெக்டாக வருது. அதுக்கு பிற்பாடு பயணப்பட்டு அந்த கப்பல் என்ன செஞ்சிச்சு, கரெக்டாக ஜூது மலையில் வந்து நின்றுச்சு. அப்போ அவங்க வெளியான நாள் எப்பண்டாக்க முஹர்ரம் 10வது நாள் அவங்க வெளியாகிறாங்க. வெளியாக போகும்போது அவங்க நோன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த சொல்கிறது யாருனாக்க கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க தங்களுடைய தஃப்சீரில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க, இதே மாதிரி பல செய்திகள் அஷுரா நாள் சம்பந்தமாக வந்திருக்குது. இவங்க வந்து
அந்த கப்பல்லேருந்து வெளியாக போகும்போது அவங்க எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமானவங்களாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியை ஹஸரத் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இது தஃப்சீர் தபர்ரியில் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு இப்னு கஸீர் இமாம் அவங்க தொகுத்து கொடுக்குறாங்க. சரி, அந்த ஆயத்தில் பார்த்தோம்னாக்க யாருக்குமே இரக்கம் காட்டலை, அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு அழிவு தான், அவங்களுக்கு கேடு தான், கடுமையான ஒரு வார்த்தை அல்ல அந்த இடத்துல புழங்குறான். ஏண்டா அந்த சமுதாயத்தில் கொஞ்சமான நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. பெரும்பாலும் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவிர மற்ற உம்மத்தார்களுக்கு அதிகமான நபர்கள் இஸ்லாத்துக்குள்ளே என்ன செய்யலை, வரலை. வராததன் காரணமாக அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, ரொம்ப மன நொந்தவர்களாக இருந்தாங்க எல்லா நபிமார்களுமே. அப்போ ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொற்பமான நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு அழிவு தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவனாக தான் இருந்தான், ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம வார்னிங் கொடுத்தும் கூட அவங்க என்ன செய்யலை, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. அல்லாஹ் அப்படி விடணும்னு நினச்சிருந்தால் அந்த கூட்டத்தார்களில், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாத நபர்களில், சரி பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம உம்மத்தை முஹம்மதியாவுக்கு டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, குறிப்பிட்ட நேரங்கள் வரும்போது அவங்கவுங்களுக்கு பிடிச்சி இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தான், குறிப்பிட்ட காலங்கள் அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தான். ஆனால் அவங்க ஒன்றும் செய்யலை, ஏற்றுக்கிறல. இப்போ அல்லாஹ்வுடைய அந்த கோப பார்வை இறங்கின பின்னாடி இதுக்கப்புறமா அவங்க ஏற்றுக்குருவாங்களாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. அல்லாஹ் நாடு நான் சொன்னாக்க, ஒரு கால் அல்லாஹ் நாடு இருந்தால் அந்த கை குழந்தைய வச்சிருக்காங்கல்ல, கை குழந்தைய சுமந்து கொண்டிருக்க தாயை கருணையின் அடிப்படையில் விட்டுருப்பான். ஆனால் விடலை, எல்லாத்தையுமே இறுக்கி பிடிச்சிட்டான். அவங்க அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு அதுதான் காரணமே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கும் போதும் அவங்கள கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க போய் தாவா கொடுக்க போகும்போதும் என்ன சொன்னாங்க, எங்க வெள்ளம் வரப்போதா, கொண்டு வாங்க, இப்பயே கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போன ஆயத்துக்களில் ஒரு கேலி கிண்டல் செய்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் அல்லாஹ் வச்சுக்கிட்டு தான் என்ன செஞ்ச, கடைசி நேரத்தில் அந்த வெள்ளத்தை கூட யாருக்காகவும் விட்டு கொடுக்கல, யாருக்காகவும் விட்டு வைக்கலை. உடனே என்ன செஞ்சான், அந்த வெள்ளத்தை அனுப்பி அவங்க எல்லாத்தையுமே வெள்ளத்தின் மூழ்கடிக்க செஞ்சான் அப்படின்னு ஆயத்தை நல்லா சொல்லி காமிக்கிறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வக்கீல அறிவிக்கப்பட்டது, யாருக்கு அறிவிக்கப்பட்டது, பூமிக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான். எப்படி, யா அர்துப்லஇ, ஓ பூமியே நீ நிறுத்திக்கொள், இந்த இடத்துல விழுங்கிக்கொள்னு வருது, நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி யா அர்துப்லஇ மா அக்கி, நீ உன்னிட்ட இருந்து வெளியாக்குற தண்ணியை நீ என்ன செய்ய, நீ விழுங்கி விடு. விழுங்கி விடுனா முழுங்கிரு அப்படின்னு அர்த்தம். அப்போனா நீ நிப்பாட்டு, இனிமேல் வெளியாக்காத, தண்ணியை வெளியாக்காத அப்படின்னு அர்த்தம். சரியா, கருத்தர்த்தத்தில் நான் அர்த்தம் வச்சுட்டு போகிறேன். வக்கீல யா அர்துப்லஇ, சொல்லப்பட்டது, யா அர்துப்லஇ பூமியே நீ நிப்பாட்டிக்க, மா அக்கி ஒன்னட்ட இருந்து வெளியாக்குற தண்ணியை நீ நிப்பாட்டிக்க. வ யா சமா உ, வானமே நீ என்ன செய்ய, அக்லஇ நீ மூடிக்கொள், அந்த வானத்தை என்ன செஞ்சிரு, நீ மேகத்தை பிளந்து கொண்டு தண்ணி ஊத்துறத நீ நிறுத்திடு, நீ நிறுத்திக்கொள், அப்பனா மழை பெய்யாத, நின்று அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கு உத்தரவிடப்பட்டது. வகைலல் மா உ, வெள்ளம் வடிய தொடங்கியது, கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிருச்சு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சது. வகுலியல் அம்ரு, இப்போ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அந்த நேரத்தில் காரியம் முடிக்கப்பட்டது. நான் என்ன நினைச்சனோ அந்த காரியம் முடிஞ்சிருச்சு. அப்போ யார் யார் ஈமான் கொள்ளலையோ அவங்கள வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி அழிக்கணும்னு நான் நினச்சேன், அது முடிஞ்சிருச்சு. அதான் அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு தன்னுடைய அரசாட்சி இந்த இடத்துல நிலைநாட்டி காமிக்கிறான். நான் என்ன நினைச்சனோ அதை நடத்திட்டேன். வகுலியல் அம்ரு, என்னுடைய காரியம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய காரியம் முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. வஸ்தவத், அது நிலை கொண்டது, நின்றுச்சு. என்ன நின்றுச்சு, அலா கப்பல் நின்றது எங்கே, அலா ஜூதியி, ஜூத் மலையின் மீது அந்த கப்பல் நின்றது. வகீல, அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது, புஅதன் லிகௌமில் ஸாலிமீன், அநீதி இழைக்கும் சமுதாயத்திற்கு அழிவுதான் என்று அறிவிக்கப்பட்டது. வகீல அறிவிக்கப்பட்டது, புஅதன் லிகௌமில் ஸாலிமீன, அநீதம் இழைக்கும் சமுதாயத்தாருக்கு அழிவுதான் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதோட முடிவுக்கு வரான். அடுத்து பார்த்தோம்னாக்க, இப்போ வெள்ளம் அடிஞ்சு முடிச்சிருச்சு, கப்பல் நிற்கிது, இன்னும் வெளியே ஆகலை, அங்கே நிற்கிறாங்க. நின்ற பின்னாடி இப்போ நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கவலை. நம்ம பொதுவாகவே சராசரி மனுஷனாக பார்த்தோம்னு சொன்னாக்க எல்லாத்துக்குமே ஒரு கவலை இருக்கும். என்ன கவலை அப்படின்னு சொன்னாக்க, நம்ம பிள்ளைக்கு நம்ம பிள்ளைய நம்ம அடிப்போம், நம்ம எப்படி அடித்தாலும் நம்ம அடிச்சுக்கிடுவோம், கம்பை வச்சு அடித்தாலும் சரி, அல்லது பெல்ட் எடுத்து அடிப்போம். சில பேர் எப்படி அடிக்கிறாங்களோ அப்படி அடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள பேரண்ட்ஸ் அடிக்கிறது இல்லை, ஏன்டா அடித்தா வேறு மாதிரி நிலைமையாக போகுது, பேரண்ட்ஸ்க்கே அந்த நிலைமை. அப்போ
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் போது நம்ம பிள்ளைய வேறொரு ஆள் அடித்தா நம்ம தாங்கிக்கிறோமாண்டாக்க கண்டிப்பாக தாங்க மாட்டோம். அது நம்ம பிள்ளை மேலே தப்பே இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, பெற்றவங்க நாங்கள் இருக்கோம்ல. அது நம்ம சராசரி கேட்குற கேள்வி. இந்த நிலைமை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுறாங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்னுடைய ரப்பே அப்படின்னு கேட்குறாங்க. தன்னுடைய இறைவன்ட்ட நபி நூஹ் கேட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஃபகால ரப்பி, என்னுடைய இறைவனே, நான் நீ என் மகனை மூழ்கடிச்சிட்ட, ஆனால் நீ என்கிட்ட வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்கே ரப்பே. என்ன வாக்குறுதி தெரியுமா? நான் உங்கள் குடும்பத்தார்களை நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு நீ என்கிட்ட ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்த. ஆனால் உனக்கு நீ யாருன்னு கேட்டேனாக்க நீ நீதியாளர்களுக்கெல்லாம் நீதியாளன். நான் இப்போ கேட்கணும், அதே சமயத்தில் அல்லாஹ்ட்ட போய் உரிமையோடு கேட்குறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த இடத்துல தன்னுடைய மகன் தவறு செஞ்சுட்டான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ரத்தம், அந்த உள் உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நபி அப்படிங்கிறத தாண்டி சராசரி ஒரு தகப்பனுடைய இடத்துல இருந்து என் பிள்ளை இப்படி என் கண்ணு முன்னாடியே அடிச்சுட்டு போக வச்சுட்டே ரப்பே, நீ என்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்த? உன் பிள்ளையில உன்னுடைய குடும்பத்தார்களை நான் விட்டுருவேன், உன்னுடைய குடும்பத்தார்களை தான் மற்றவங்கள தானே அடிச்சுட்டு போவேன்னு நீ சொன்ன. இப்போ என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளையை அடிச்சுட்டு போயிட்டியே, அப்போ நீ என் வாக்குறுதி கொடுத்த அதை மீறிட்டியே ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ நீதியாளருக்கெல்லாம் மிகப்பெரிய நீதியாளன், நீ சொன்ன வாக்கை மீற மாட்ட, அது எனக்கு தெரியும். ஆனால் இப்படி பண்ணிட்டே ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உள் உருவமாக இறங்கி போய் கேட்குறாங்க அல்லாஹ்கிட்ட. அப்போ அல்லாஹ் சொன்னா, இங்கே பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க நபியே, நான் உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தது உண்மை, நான் அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது, உங்கள் குடும்பத்தை நான் கை தொடமாட்டேன்னு சொன்னது உண்மை. அதே சமயத்தில் உங்கள் 3 மக்களை நீங்கள் கப்பலில் ஏற்றுனீங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா? நான் எதுவுமே சொல்லலை. உங்கள் 4வது பையனை நீங்கள் ஏற்றலை. ஏன் தெரியுமா? நான் அதுக்கு நான் அனுமதி கொடுக்கல, அந்த பையனை வெளில அடிச்சுட்டு போயிருச்சு. ஆனால் அவர் உங்களுடைய குடும்பத்திலிருந்து இல்லை. ஏன் தெரியுமா? நபியுடைய குடும்பத்தில் இருந்தார்னு சொன்னாக்கா அவர் உங்களை ஏற்றிருப்பார். அவர் உங்களை ஏற்காததுனால உங்களுடைய குடும்பத்தை விட்டு அவர் அப்பாற்பட்டவராக போயிட்டாரு. மேற்கொண்டு முன்னாடி உள்ள 3 பசங்களும் உங்களை நபின்னு ஏற்றுக்கிட்டாங்க, அதனால உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டார். உங்களுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாங்களோ அவங்கள உங்களுடைய கணக்கில் நான் கொண்டு வர மாட்டேன். புரியுதா? உங்களுடைய கணக்கில் உங்களை யார் நபின்னு ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க உங்களுடைய குடும்பமாகவே இருந்தாலும் உங்களை யார் நபின்னு ஏற்றுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வருவாங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு உங்களை நபின்னு ஏற்றுக்கிறலேண்டாக்கா அவங்கள உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டேன். அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய மகனை நான் உங்களுடைய அந்த கணக்கில் கொண்டு வரலை. ஒன்று. 2வது பார்த்தோம்னாக்க அவர் நல்ல மனுஷனாக தெரியலை, அவர் நல்ல மனிதராக எனக்கு தெரியலை. அதாவது இந்த இடத்துல வார்த்தை எப்படி சொல்கிறான் அப்படின்டாக்க அந்த ஆயத்தில் பாருங்கள், இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், அவர் அமல்கள் சாலிகான மனிதர்லேருந்து ஒருத்தராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அப்போ அவர் கெட்டவர் மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க நபியே, உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்மு தெரியலைன்னா விட்டுருங்க, அது சம்மந்தமாக கேட்காதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். அறியாமையில் உள்ள ஒரு மனிதர்லேருந்து நீங்கள் ஆயிராதீங்க, உங்களை நான் ஒரு நபியை ஆக்கி வச்சிருக்கிறேன், நீங்கள் அந்த லிஸ்ட்டில் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். இப்போ இந்த இடத்துல தன்னுடைய அந்த 4வது மகன் இருக்கிறார் இல்லையா, ஹன்ஆன் சம்மந்தமாக தான் இந்த ஆயத்து போய்கிட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான், நபி அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை அல்லாஹ் கொடுக்குறான். நீங்கள் ஒரு நபியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு இல்மு தெரியலை அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல கேளுங்க, ஏன் என் மகனை இந்த மாதிரி செஞ்சாரப்பே, எனக்கு அது சம்மந்தப்பட்ட இல்மு கொடு அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அதை விட்டு என்னட்டே நீங்கள் நீதமானவனாக இருந்தும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னாக்கா என்னைய குற்றவாளி ஆக்குற மாதிரி தெரியுது, அந்த தோரணையில் போகுது. அப்போ இந்த மாதிரி போகும்போது அது சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க, அது சம்மந்தப்பட்ட இல்மு உங்களுக்கு இல்லை, அதனால் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க அப்படிங்கிறதோட அல்ல நிப்பாட்டலை. நிச்சயமாக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உபதேசம் செய்கிறேன். எது சம்மந்தமாக உபதேசம் செய்கிறேன் தெரியுமா? நீங்கள் அறியாதவர்களிலிருந்து ஒருவராக ஆயிடக்கூடாது, நீங்கள் நபியாக இருக்கிறீங்க, அதில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உபதேசம் செய்கிறான் அல்லாஹ். அப்போ உடனேயே அடுத்த நிமிஷமே என்ன செய்கிறாங்க தெரியுமா, இந்த இடத்துல ஒரு குற்றம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சராசரி ஒரு மனுஷன்ட்ட போய் சொன்னால் ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை, வேறு வழி இல்லை, நான் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லுவோம். இது சராசரி பலகீனமான அடியார்களுடைய ஒரு சொல். ஆனால் சொல்லக்கூடாது, எந்த ஒரு இதையும் ரீசனும் சொல்லக்கூடாது. நம்ம ஹராமான செயல்கள் செய்கிறதுக்கு எந்த ரீசனும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய கோட்பாடு.
இந்த இடத்துல ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னாக்க நம்ம சூரத்துல் பக்ராவில் பார்த்துருப்போம், மது சம்மந்தப்பட்ட ஆயத்துக்கள் வரப்போது கடைசியாக 3வது ஆயத்து எப்போவுமே குடிக்கக்கூடாது அப்படின்ற ஆயத்து வருது. அப்போ சஹாபாக்கள் மத்தியில் அந்த மது குவலையை கையில் வச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும் மது சம்மந்தப்பட்ட ஆயத்து வருது. சம்மந்தப்பட்ட ஆயத்து வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மது நீங்கள் குடிக்கக்கூடாது, ஹராமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் அவங்க கையில் உள்ள மது கோலையை தூக்கி வீசினாங்க. சில பேர் உடைச்சாங்க, சில பேர் கையில் உள்ளதை தூக்கி வீசினாங்க, சில பேர் மொத்தத்தையும் கீழே ஊற்றுனாங்க. ஒவ்வொரு விதமான அறிவிப்புகள் வருது, அல்லாஹ் அலம். இந்த இடத்துல எந்த சஹாபாக்களும் கேள்வி கேட்கல, உண்மையிலே ஆயத்து வந்துருச்சா, எந்த நேரத்தில் வந்துச்சு, ஆயத்து வரும்போது பக்கத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னு யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆயத்து வந்துருச்சு, எல்லாருமே மது புட்டியை தூக்கி போடணும், குடிக்கக்கூடாதுன்னு வந்துச்சு, அப்படி தூக்கி வீசினாங்க. அந்த நிலைமையை இங்கே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சாங்க. நபியை நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு நல்லா கொஞ்சம் கண்டிஷனாக சொன்ன பின்னாடி, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன், நீங்கள் விஷயம் தெரியாத ஒரு நபராக நீங்கள் என்ன செய்கிற வேணாம், ஆயிராதீங்க, நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன், அப்படி போயிடாதீங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன், எதுக்கு தெரியுமா, நான் எந்த இல்மை எனக்கு தெரியாத ஒரு இல்மை உன்ட்ட விவாதம் பண்ணுறேன்ல, அது சம்பந்தத்தில் உன்னை நான் பாதுகாப்பு தேடுறேன் ரப்பே அப்படின்ட்டு கையை தூக்கிட்டாங்க. தப்பு தான், உன்ட்ட கேட்டது தப்பு ரப்பே, என் புள்ள சம்மந்தமாக கேட்டது தப்பு தான். ஓப்பனாக சொல்கிறேன் தான், இந்த விஷயத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க. என் புள்ள சம்மந்தமாக உன்ட்ட கேட்டது தப்பு தான் ரப்பே, அந்த மறைமுகமான விஷயம் என்னங்கிறது எனக்கு தெரியாது, உனக்கு மட்டும்தான் அது தெரியும், அது சம்மந்தமாக கேட்டது தப்பு தான், அதுக்காண்டி மன்னிச்சுக்க, அதுலேருந்து உன்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன், இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நான் என்ன செய்ய மாட்டேன், எப்போவுமே நான் கேட்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருன்னு சும்மா சர்வசாதாரணமாக சொல்லலை, என்னை நீ மன்னிக்கணும், என் மேலே இரக்கம் காட்டணும், நீ என்னை மன்னிக்கலை, நீ எனக்கு இரக்கம் காட்டலை அப்படின்னு சொன்னாக்க நான் நஷ்டவாளிகளில் நின்று ஒருவனாக போயிடுவேன், அதை விட எனக்கு இழப்பு வேறு எதுவுமே இல்லை, நீ எனக்கு நீ என்னை பாவத்தை மன்னிக்கணும், நான் கேட்டது தப்பு தான். இன்னைக்கு சர்வசாதாரணமாக பாவங்கள் செஞ்சுட்டு நம்ம ஓடி ஆடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ தான் கேட்டாங்க தன்னுடைய மகனை பற்றி, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடியே, அது சராசரி சர்வசாதாரணமாக நபியுடைய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டாம், சராசரி ஒரு தகப்பனுடைய இடத்துல நம்ம பார்ப்போம், நம்ம பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வாத்தியாரே அடித்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. அதனால தான் நம்ம வாத்தியாரை நம்ம அங்கே போன பின்னா நீங்கள் அடிங்க நம்ம சொல்லிட்டு போவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்ணு முன்னாடி வெள்ளம் அடிச்சுட்டு போயிருக்குது. அப்போ அதை அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் பிள்ளைய இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நீங்கள் கேட்டது இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா உபதேசம் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் கையை தூக்கிட்டு, எனக்கு மன்னிக்கிறது உன்னை தவிர வேறு யாரும் இல்லை ரப்பே, நீ மட்டும்தான் மன்னிக்கணும், நீ என்னை மன்னிக்கலைண்டாக்கா நான் நஷ்டவாளியாக போயிடுவேன், நீ எனக்கு இரக்கம் காட்டலேண்டாக்கா நான் நஷ்டவாளியாக போயிடுவேன், எனவே அந்த லிஸ்ட்டில் என்னை வைக்காத ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினாங்க. இந்த நிலைமை தான், இந்த மனோநிலைமை இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துடணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். நம்ம பாவங்களை விட்டு பரிபூர்ணம் அல்ல நம்மளை பாதுகாக்கட்டும். நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தார்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே பாவங்கள்லேருந்து பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். அதே மாதிரி அவன் நம்மளை பாவம் மன்னிப்பு நம்ம கேட்கும் போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும். அந்த கூட்டத்தார்கள் நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக சேர்த்து வைப்பானாக. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வநாதா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள், யார, ரப்பஹு, தன்னுடைய இறைவனை அழைத்தார்கள். என்ன சொன்னாங்க, ஃபகால ரப்பி, என்னுடைய இறைவனே, இன்னபினி, நிச்சயமாக என்னுடைய மகன், மின் அஹ்லி, என் குடும்பத்திலிருந்து உள்ள ஒரு மனிதர் தான், அவரை போய் நீ மாதிரி அழிச்சிட்டையே அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா, வஇன்ன வஅதக, நிச்சயமாக உன்னுடைய வாக்குறுதிங்கிறது என்ன தெரியுமா, அல் ஹக்குன், அது உண்மையானது, அது ஒரு காலம் பொய்யாகாது. எனவே நீ எனக்கு வாக்குறுதி என்ன கொடுத்த, உன் குடும்பத்தார்களை பாதுகாப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டு என் கண்ணு முன்னாடியே என் மகனை இப்படி வெள்ள பிரளயத்தில் அடிக்க செஞ்சாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதியை பற்றி சம்பந்தமாக கேட்கும் போது, வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், யா அல்லாஹ் நீ நீதியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நீதியாளனா இருக்கிற, அதனால என் மகன் சம்பந்தமா அப்படின்னு அந்த கேள்வியோட கொண்டு போறாங்க. கால, அல்லாஹ் சொல்றான், இப்ப யா நூஹு, நூஹே, நீங்க நினைக்கிறது தப்பு,
நீங்கள் அப்படி இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். கால அல்லாஹ் சொல்கிறான், யா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னா, நூஹே இன்னஹு நிச்சயமாக உங்களோட மகனுடைய விஷயம் என்ன தெரியுமா, லைஸ மின் அஹ்லிக அவர் உங்களுடைய குடும்பத்தார்களில் ஒருவரா இல்லை. ஏன் தெரியுமா, அவர் உங்களை நபின்னு ஏற்றுக்கிறல, அதனால அவர் உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருவராக இல்லை. இன்னஹு நிச்சயமாக உங்களுடைய மகனுடைய விஷயம் எப்படி தெரியுமா, அமலுன் அவருடைய நடவடிக்கைகள் கைரு சாலிஹின் ஒழுக்கமானதாக இல்லை, நல்லா இல்லை. சாலிஹ்னாக்க நான் ஒழுக்கமானதுன்னு அர்த்தம் வைக்கலாம், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். நமக்கு புரிகிறதுக்காண்டி ஒழுக்கமானதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் வச்சுருக்கேன். அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை, அதனால நான் என்ன செய்கிறேன், அவருக்கு இந்த நிலைமையை கொடுத்துட்டேன். அதே சமயத்தில் எனவே ஃபலா தஸ்அல்னி எனவே நபியே நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள். எது சம்பந்தமா, மா லைஸ லக பிஹி இல்முன் எந்த ஒரு இல்மு உங்கள்கிட்ட இல்லையோ அது சம்பந்தமாக நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். உங்கள் மகனுடைய சம்மந்தப்பட்ட இல்மு உங்கள்கிட்ட இல்லை. அவர் நல்லவரா கெட்டவரா நீங்கள் மகன்ற கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல, நான் அடியார், எனக்கு எல்லாரும் அடியார் தான். அந்த அடியாருடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன், அவர் உங்களை ஏற்றுக்கிறல, அதனால நான் என்ன செஞ்சுட்டு அவரை ஹலாக் ஆக்கிட்டேன். எனவே அது சம்மந்தப்பட்ட இல்மு உங்கள்கிட்ட இல்லை, அதனால நீங்கள் கேள்வி கேட்காதீங்க, எந்த சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்காதீங்க. அதே சமயத்தில் இன்னி நிச்சயமாக நான் அஐதுக உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். என்ன விஷயம், எது சம்பந்தப்பட்ட உபதேசம் தெரியுமா, அன் தகூன மினல் ஜாஹிலீன அறியாதவர்கள். இந்த இடத்துல வேறு மாதிரி அர்த்தம் கொடுக்கணும், நான் கொஞ்சம் சாஃப்டான அர்த்தம் கொடுப்போம். இந்த இடத்துல நேரடி அர்த்தம் மடையர்கள்னு அர்த்தம், நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்ம அந்த மடையர்கள்ன்ற அர்த்தம் சொல்லாமல் அறியாதவர்களில் நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிற சம்பந்தமாக நான் உங்களை எச்சரிக்கிறேன். எனவே நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறான், அட்வைஸ் பண்ணுறான். அப்போ அடுத்த நிமிஷமே கால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி என்னுடைய இறைவனே, இன்னி நிச்சயமாக நான் அஊது பிக்க உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எதுக்கு தெரியுமா, அன் அஸ்அலக உன்னிடத்தில் கேட்பதை தொட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எது சம்பந்தமாக கேட்பது, மா லைஸ லி பிஹி இல்முன் இல்மு சம்பந்தமாக, இந்த மாதிரி இல்மு சம்பந்தமாக என்கிட்ட எந்த ஒன்றும் தெரியாதே, எது ஒன்றும் அறிய மாட்டேனே, அது சம்பந்தமாக உன்கிட்ட கேட்பதை தொட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன், இனிமேல் நான் கேட்க மாட்டேன் ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வயில்லா தஃபிர்லி நீ என்னைய மன்னிக்கலேன்னு சொன்னாக்க, ஓ தரஹம் நீ என் மேலே இறக்கம் காட்டலேன்னு சொன்னாக்க, நீ தான் இறக்கம் காட்டணும், நீ தான் என் பாவத்தை மன்னிக்கணும், ரெண்டுமே நீ செய்யலை அப்படின்னு சொன்னாக்க, அகுன் மினல் ஹாசிரின் நஷ்டவாளிகளில் ஒருவராக நான் ஆகிவிடுவேன். எனவே அந்த லிஸ்ட்டில் என்னை கொண்டு போயிடாத ரப்பே, நான் நீ என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும், தெரியாமல் கேட்டுட்டேன், நீ என் மேலே இறக்கம் காட்டணும், நான் தெரியாமல் என் மகன் சம்மந்தமாக கேட்டுட்டேன், அதனால் நீ என் மேலே இறக்கப்படு, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, இனிமேல் இது சம்மந்தப்பட்ட நான் கேள்விகள் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சு தன்னுடைய பாவத்தை மன்னிப்பு கேட்குறாங்க. முடிஞ்சு அதோட அடுத்த சப்ஜெக்ட், இப்போ கப்பலில் உள்ள ஆட்களை வெளியேற்ற போகும்போது இப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், நீங்கள் வெளியேறுங்க. எப்படி வெளியேறணும்னு தெரியுமா, நான் என்னுடைய சலாம் உங்களுக்கு உண்டாகட்டுமாக, நான் நீங்கள் நிம்மதி அடைந்தவர்களாக, வெள்ளம்லாம் முடிஞ்சிருச்சு, வெள்ளம் அடைஞ்சிருச்சு, கப்பல் அந்த ஜூத் மலையின் மேலே நின்றுச்சு. நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க தெரியுமா, நிம்மதியாக என்னுடைய நிம்மதி உங்களுக்கு வந்துருச்சு, நான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறேன், அதே மாதிரி உங்களை நான் பரக்கத் செய்கிறேன். நீங்கள் இந்த ரெண்டையும் வச்சு வெளியாகுங்க, உங்களுடைய வாழ்க்கை வளமாகட்டும். அல்லாஹ் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறான், துவா செய்கிறான், அவங்களுக்குள்ள இதை பூரா இறக்கி வைக்கிறான். நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க, பூமியில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் திருப்தியாக இருக்கலாம். எப்போ யார் நபியை நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு கூட யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம். அதே சமயத்தில் இதில் இருந்து யார் பிரிகிறாங்களோ, இவங்க வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு சில காலங்களுக்கு பிற்பாடு இப்போ அடுத்தது குழப்பமான காலகட்டங்கள் வரும் இல்லையா. இப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுல, ஃபிரௌன்ட்டு காப்பாற்றிட்டு வந்த பின்னாடி அவங்க 3 பிரிவாக பிரிஞ்சாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு தண்டனைகள்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி யாரெல்லாம் பிரிகிறாங்களோ அவங்களுக்கு சொற்ப காலங்கள் நாம் சுகங்களை கொடுப்போம், அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது அப்படின்னு ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். சரி, இங்கே இறங்குங்க, கப்பலை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நிம்மதியை கொடுக்குறேன், மன அமைதியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உத்தரவு போடுறான். சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கப்பல் ரஜபு மாதம் கிளம்புது. ஏறத்தாழ
150 நாட்கள் அது என்ன செய்யுது போகுது. இன்னொரு அறிவிப்பின்படி 7வது மாதம் 17வது நாள் இவங்க புறப்பட்டு 7வது மாதம். அப்போ நான் அப்போதே கணக்கு சொன்னேன் இல்லையா, ரஜபு, ஷாபான், ரமலான், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் 6வது மாதம் கடைசியில் அவங்க வெளியாகிறாங்க. 6வது மாதம் அந்த 10 வெளியாகிறாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க தௌராத்தில் என்ன வந்திருக்காங்க, யூதர்களுடைய கணக்குப்படி 7 மாதம்னு சொல்கிறாங்க. அப்போ ரஜப் மாதத்துக்கு முந்தைய மாதத்தை அவங்க கொண்டு போகிறாங்க. ஜமாத்துல் ஆஹிர் அந்த மாதத்தை சேர்த்து எடுத்துக்கிறாங்க. ஜமாத்துல் ஆஹிரை சேர்த்து எடுக்கிறாங்க. ஜமாத்துல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், ரமலான், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் அந்த முஹர்ரம் மாதத்தில் வெளியாகிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி 7 மாதம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹு அலம். சரி, அப்போ 17வது நாள் அந்த ஜூத் மலையின் மேல் நின்ற பின்னாடி முஹர்ரம் போகிற 10 என்ன செய்கிறாங்க, அவங்க வெளியாகிறாங்க அப்படிங்கிறதுல கொண்டு வர்றாங்க. அது ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்களை தான் இந்த இடத்துலையும் சொல்லி கொண்டு வர்றாங்க. சரி, இப்போ அந்த கப்பல்லேருந்து இறங்கின அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். நீங்கள் பூமியில் வந்த பின்னாடி நீங்கள் என்ன செய்யலாம், மன சந்தோஷத்தோடு இருங்க, அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து இறை மறுப்பாளர்களாக இருந்தாங்கன்னு சொன்னாக்க அவங்க கொஞ்ச காலங்கள் மட்டும்தான் சுகபோகங்களை அனுபவிக்க முடியும், அதுக்கு பிற்பாடு அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அல்லாஹ் அலம். அவங்களுக்கு என்ன நடந்தது, எப்படிப்பட்ட 150 நாள்னு சில முஃபஸ்ஸிரீன்கள், சில பேர் 7 மாதம் அப்படின்னு எழுதுறாங்க. அல்லாஹ் அலம். 7 மாதத்துல இருந்து அந்த கப்பல் புறப்பட்டதுலேருந்து 7வது மாதம் 17வது நாள் அந்த மலையின் மீது நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. சரி, இப்போ இந்த கப்பல் நின்றுச்சு இல்லையா, இந்த கப்பலை ரிசர்ச் பண்ணுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பல அந்த ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் போய் பார்க்குறாங்க. அவங்க போன இடங்கள் பூரா ஜூது மலைக்கு போகலை. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த அல் ஹரார்னு சொன்னோம் இல்லையா, அந்த மலைக்கு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அவங்க போய் ரிசர்ச் பண்ணதில் ஒரே ஒரு பலகை மட்டும் அவங்களுக்கு கிடைச்சதுன்ட்டு எழுதுறாங்க. ஒரே ஒரு பலகை மட்டும்தான் கிடைச்சது. அதை வச்சு தான் அவங்க ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வு செஞ்சதில் அவங்களுக்கு திருப்திகரமான முடிவு ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஒரே ஒரு மரத்துண்டு, இந்த மரத்துண்டு அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. பழங்காலத்தில் உள்ளதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டினாங்களா அப்படிங்கிறது இருக்கக்கூடும் சந்தேகத்தின் பேரில் தான் அவங்க பதில் அனுப்பியிருக்கிறாங்க. இது முழுசான பதில், உறுதியான பதில் அவங்க கொடுக்கல, சந்தேகத்தின் பேரில் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆய்வாளர்களுடைய சொல்படி பார்த்தாக்க அந்த கப்பல் போய் நின்றது ஜூது மலையை தவிர அந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த மலை இல்லை. அவங்க அந்த அராரத் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மலைக்கு போகலை அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா அராரத்துன்ற மலையில் அந்த பலகை எடுத்து அவங்க உறுதியான பதில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஓகே சொல்லிடலாம். ஆனால் இவங்க அந்த கொடுக்கல, உறுதியான பதில் கொடுக்கல. அதுக்கு பதில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இருக்கக்கூடும் சந்தேகத்துக்குரிய ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த ஜூத் மலைங்கிறது உறுதியாக உள்ளது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இந்த ஆயத்தில் சொல்லி முடிக்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கீழே சொல்லப்பட்டது, யா நூஹே இஹ்பித், நீங்கள் இறங்குங்கள், பி சலாமின் மின்னா, என்னிடமிருந்து நம்மிடமிருந்து சாந்தியும் வபரக்காத்தின், இன்னும் வளங்களும் உங்களுக்கு பொழியட்டுமாக, அலைக்க உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அப்போ நீங்கள் நல்லவிதமாக இருப்பீங்க, உங்களுடைய சோதனை காலங்கள் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்கும் அப்படின்னு இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு, உங்கள் மீது மட்டுமல்லாமல் வ அலா உமமிம் மிம்மம் மஅக, உங்களுடன் உங்களை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வந்தாங்களோ, உங்களை ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கும் இதே மாதிரி சாந்தியும் வளங்களும் அவங்களுக்கும் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டு, உமமுன் இன்னொரு உம்மத்தார்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, சனு மத்தி ஊகும், அது அவங்க கொஞ்ச காலங்கள் போன பின்னாடி பிற்காலத்தில் வரக்கூடிய இறை மறுப்பாளர்கள் சமுதாயங்களுக்கு மத்தியில் சிறிது காலங்கள் அவர்களுக்கு நாம் சுகம் வழங்குவோம். உமமுன் ஒரு சமுதாயத்தார்கள், அந்த சமுதாயம் யாருனாக்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்தார்கள். அந்த சமுதாயத்தார்கள் கொஞ்ச காலங்கள் மட்டும்தான் அவங்க பூமியில், உங்களுக்கு பின்னாடி வரவங்க உங்களை மறுக்கக்கூடியவர்கள், காஃபிருக்கு சொல்கிறாங்க. சரியா, இந்த இடத்துல நீங்கள் தஃப்சீர் பார்த்தா மட்டும்தான் அது விளங்கும். சில டிரான்ஸ்லேட்டில் பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, பிற்காலத்தில் வரக்கூடிய இறை மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. ஒரு கால் பிராக்கெட்டில் போடலை, சமுதாயத்தார்கள் மட்டும்தான் போட்டிருந்தாங்கனாக்க பின்னாடி வரக்கூடிய இறை மறுப்பாளர்கள்னு அர்த்தம் வச்சிடணும் அந்த இடத்துல. உமமுன்
பின்னால் வரக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கு சனு மத்தியூகும் சொற்ப காலங்கள், கொஞ்ச காலங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு நாம் சுகம் வழங்குவோம். சும்மா பின்பு எமுஸ்ஸூஹும் மின்னா, அவர்களை பிடித்து கொள்ளும், அவர்கள் நம்மிடத்தில் அவர்களுக்கு என்ன செய்யணும், அவர்களை தீண்டும் அல்லது பிடித்து கொள்ளும். எமுஸ்ஸூஹும் அவர்களை தீண்டும், மின்னா நம்மிடத்திலிருந்து அதாபுன் அலீமுன் கடுமையான தண்டனை அவங்களுக்கு இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் சொன்னாக்க, என்னையவே அவங்க வணங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் தீங்குகளும் இல்லை. என்னையை விட்டுட்டு வேற ஒரு கடவுளை அவங்க எடுத்தாங்கன்னாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு தீங்குகள் இருக்குது. அப்படிங்கிறத இந்த ஆயத்தை நல்லா சொல்லி முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்து சப்ஜெக்ட் வேற மாறுது. ஏன்னாக்கா அங்கே இப்போ 49வது ஆயத்தெல்லாம் என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, இது நபியே நான் இப்போ உங்களுக்கு சொன்னது எல்லாமே மறைவாக்கப்பட்ட விஷயங்கள். உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு நான் எல்லாத்தையும் மறைச்சு நான் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு நான் தெளிவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி உங்கள் உம்மத்தார்களுக்கு யாருக்காவது தெரியுமானா கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியாது. நான் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி இந்த ஆயத்தை நல்லா சொல்லி காமிக்கிறான். இது முன்னாடி போன வரையும் 48 வரையும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ 49வது ஆயத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்மந்தப்பட்ட ஆயத்துக்கு இந்த ஒரு ஆயத்து மட்டும்தான் வருது. அடுத்து இன்னொரு நபி ஆது சமுதாயத்தார்கள் பற்றி அடுத்த ஆயத்துக்கள் ஆரம்பிக்குது, 50வது ஆயத்து. ஆனால் இந்த 49 மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிருவோம். அப்போ என்ன சொல்லி காமிக்கிறாங்க, நான் உங்களுக்கு வஹி அறிவிச்சதெல்லாம் உங்களுக்கு இல்மு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டு தான். ஏன் தெரியுமா, உங்களுடைய சமுதாயத்தார்கள் உங்களை ஏற்றுக்கிறவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க, ஏண்டா நம்மளுடைய நபி உம்மி நபி, அவங்களுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. அப்போ உங்களுக்கு நான் ஏன் அதை ஆக்கலை, உங்களுக்கு நான் படிக்க ஏன் வைக்கலை அப்படின்னாக்க, இந்த நேரத்தில் இந்த வரலாறு பூரா முன்னாடி உள்ள வேதத்தில் இருந்துச்சு. முன்னாடி போன ஆசிரியர்கள், முன்னாடி போன கதை வரலாறு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு சொல்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ என்னட்ட இருந்து வஹி மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகும்போது உங்களுக்கு அது தெரியாது. சரி, அல் குரானில் இதுக்கு முன்னாடி வந்திருக்குதா அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லலை, இப்போ தான் உங்களுக்கு புதுசாக இது சொல்லித்தரேன் நபியே. அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க. அவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, அது தக்குவா உடையோருக்கு. ஏன்னா அவங்களுடைய முடிவு சாதகமாக தான் இருக்கும் இல்லையே, எந்த காலத்திலும் பாதகமாக இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, கேட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். இந்த விஷயம் அதே மாதிரி உறுதி என்ன சொல்றானாக்க, இந்த விஷயம் உங்களுக்கே நான் பற்றி சொல்லி தரும்போது உங்களுடைய சமுதாயத்தார்களுக்கு நான் என்ன செய்யல, முன்கூட்டியே நான் அறிவிக்கல. அவங்களுக்கும் இப்போ தான் நீங்கள் சொல்ல பின்னாடி தான், உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த பின்னாடி தான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வருது. அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதியாக சொல்லி காமிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல அறிவிப்புகளை, பல சம்பந்தப்பட்ட விஷயங்களை வஹி மூலமா அல்லாஹ் அறிவிக்கிறான். ஏண்டாக்கா உதாரணத்துக்கு சொல்லப்போனாக்க, மேராஜ் பயணத்தின் போது அந்த மக்கத்து வாசிகள் கேட்டாங்க இல்லையா, பைத்துல் முகத்தஸ் போயிட்டு போனேன்னு சொன்னீங்களே, அப்போ அந்த பைத்துல் முகத்தஸில் எத்தனை தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாயகம் சொன்னாங்க. எந்த திசையில் இருக்குது நாயகம் சொன்னாங்க. அங்கே என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே நாயகம் சொன்னாங்க. எந்தெந்த நபி தொழுதாங்க நாயகம் சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே ஹஸரத் அபூபக்கர் நாயகத்திட்டு சொல்ல போகும்போது, அபூபக்கர் நாயகம் கேட்ட ஒரே கேள்வி, யார் சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. ஒரே நைட்லேருந்து நாயகம் இங்கே இருந்து புறப்பட்டு எங்கே போய் பைத்துல் முகத்தஸ் போய் நேராக என்ன செஞ்சாங்க, மேராஜ் பயணம் போனாங்க அப்படின்ற செய்தியை ஹஸரத் அபூபக்கர் நாயகத்திட்ட அந்த மக்காவாசிகள் சொல்லும்போது யார் சொன்னாங்க போது, உன்னுடைய நண்பர் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும், உண்மையாகத்தான் இல்லை உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, வஹி மூலமாக அறிவிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அது உறுதியானது, உண்மையானது. அப்படிங்கிற மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற முகமா இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். தில்க நாயகமே, நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னதெல்லாம் எப்படி தெரியுமா, மின் அம்பாஇல் கைபி, இந்த விஷயங்கள் அனைத்தும் மறைவான செய்திகளில் உள்ளதாகும். தில்க மின் அம்பாஇல் கைபி, இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறதெல்லாம் மறைவான விஷயங்கள் அது உள்ளதாகும். எப்படி நான் அறிவிச்சேன் தெரியுமா, நூஹிஹா இலைக்க, உங்களுக்கு நான் வஹியாக அறிவித்தேன். வெறுமனே என்ன செய்யல, அவங்கள்ட்ட சொல்லி அந்த கிதாபில் பார்த்துக்குங்க, இந்த கிதாபில் படிங்க அப்படின்னு நான் சொல்லலை நாயகமே, உங்களுக்கு நான் வஹியை அறிவிச்சிருக்கிறேன். அப்போ இந்த விஷயம் உண்மையான விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி மா குந்த தஅலமுஹா, நீங்கள் இதற்கு முன்னர் நீங்கள் இந்த விஷயத்தை என்ன செஞ்சல, உங்களுக்கு தெரியாது. மா குந்த தஅலமுஹா, நீங்கள் இந்த விஷயத்தை நான் சொல்கிற வஹி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமாண்டாக்கா கண்டிப்பாக தெரியாது. அந்த வலா கௌமுக்க, அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத மாதிரி உங்களுடைய சமுதாயத்தாருக்கு இந்த விஷயங்கள் என்ன செய்யலை, தெரியலை நாயகமே. மின் கபிலி ஹாதா, இதுக்கு முன்னாடி தெரியலை.
வஹி அறிவிச்ச பின்னாடி தான் தெரியுது. அதனால ஃபஸ்பிர், எனவே நீங்கள் பொறுமையாக இருங்கள் நபியே. எந்த விதமான அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா கஷ்டப்படுத்திட்டு போறாங்க, நீங்க பொறுமையா இருங்க. என்ன, இன்னல் ஆகிபத்தலில் முத்தகீன், கடைசி நிச்சயமாக தக்குவா உடையவர்களுக்கு அவர்களுக்கு தான் கடைசி முடிவுங்கிறது சாதகமாக அமையும். இன்னல் ஆகிபத்த, கடைசி முடிவாகிறது முத்தகீன, அந்த முத்தகீன்களுக்கு மட்டும்தான் கடைசி முடிவு நல்லதாக இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க நாயகமே, நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்ற மாதிரி இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். இனி அடுத்த ஆயத்து 50வது ஆயத்தை பற்றி நம்ம சொன்னோம், ஆது சமூகத்தார்கள் சம்பந்தமாக வருது. இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல நாயன் தௌஃபீக் செய்வானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.